ஃபயர்போல்ட்லேருந்து ஃபோனிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபயர்போல்ட்டோட ஃபோனிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எல்லா விஷயங்களும் வருதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின முழு விமர்சனத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போக இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன சீக்கிரம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர்போல்ட்லேருந்து இந்த ஃபோனிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா சரி, இல்லைனா ஃபோனிக்ஸ் அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா சரி, இல்லைனா ஃபோனிக்ஸ் ஸ்மார்ட் அல்லது ஃபோனிக்ஸ் ப்ரோ ஸ்மார்ட்டுங்கிற எந்த வாட்ச் வாங்கினா சரி, எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரவங்க. இப்போ நம்ம இந்த வாட்சை பற்றின அன்பாக்சிங்கை பார்க்கலாம். முதல்ல இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டி அதை பற்றி பார்க்கலாம். வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல விதமான கலர்ஸில் கிடைக்குது. ஸ்டீல், கோல்டு, பிளாக், அது மாதிரி பல விதமான கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸும் கிடைக்குது. மேலும் இந்த வாட்சுக்கு வந்து IP67 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது தண்ணி போட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. வாட்ச் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க சொல்லணும். குறிப்பாக மழை காலங்களில் வாட்ச் வந்து வெளியே எடுத்துகிட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. முதல்ல இந்த ஃபயர்போல்ட்டோட ஃபீனிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சோட இந்த பாக்ஸை நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்கலாம். அதாவது எப்படி வாட்ச் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர் கொண்டு என்ன சென்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஃபயர்போல்ட்டோட அந்த பிராண்டிங்கும் இருக்குது. அது போக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 ட்ராக்கிங் மாதிரியான மோட்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்லீப் மானிட்டரிங், நோட்டிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேமரா கண்ட்ரோல் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்காங்க. IP67 ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி ப்ரைஸிங்கும் மென்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த ஃபயர்போல்ட்டோட ஃபீனிக்ஸ் ப்ரோவோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஒவ்வொரு வாட்சும் டிஃப்ரெண்ட்டான பில்ட் குவாலிட்டியில் நமக்கு வருது. நமக்கு வந்து இந்த டயலும் சரி, இந்த வெளியே இருக்கிற ஸ்ட்ராப்பும் சரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிஷனலாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு போகோ பின் கனெக்டர் கொடுக்குறாங்க சார்ஜிங்காக. பேக்கில் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போட வருது. அது போக அடிஷனலாக புக் மை ஷோக்கான ஒரு கார்டும் வவுச்சரும் கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து ஒரு மூவிஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா QR கோட. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் நம்பர் 1 ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து வாரண்டி கார்டு வருது. அதாவது வாரண்டி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3.7 வாட்லேருந்து 5 வாட் அடாப்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் சார்ஜர் இது யூஸ் பண்ணாங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக் ஸ்ட்ரிப், அதாவது நமக்கு வந்து ஒரு சிலிக்கான் ஸ்ட்ரிப்பாக வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் கரம் கிடையாது, ஒரு பட்டனாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து சென்சர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 போகோ பின் கனெக்டரும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் இந்த பில்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் ஃபயர்போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்சை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பேக் சைடில் இந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து சிங்க் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்மார்ட் வாட்சோட பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் வாட்சை பூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளாக் ஃபேஸ் இதை மாதிரியாக வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்சை சிங்க் பண்ணுறதுக்கு அதில் கொடுக்குற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஆப்பில் கேட்குற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா வாட்ச் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் வாட்சை பேர் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சொன்னீங்க கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து எல்லா விதமான ஸ்டெப் கால்குலேட்டர் போய் பல விதமான விஷயங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா பல விதமான மெனு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி வந்து மெனுஸ் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். குறிப்பாக நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பல விதமான மெனு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெனுஸ் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த வாட்சில் ஒரு 1.39 இன்ச்சுக்கான LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வருது. ரெசல்யூஷன் பொறுத்தவரை 240x240 பிக்சல்ஸாக இருக்குது. ரொம்ப ஷார்ப் கிடையாது. மற்றபடி நார்மலாக பட்ஜெட்டில் என்ன கிடைக்குமோ அது வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்டான டைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பெசல்ஸை நோட் பண்ணுவீங்க. கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது. அதுவும் பாட்டம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெசல்ஸாகவே தெரியுது. மற்றபடி நமக்கு சைடில் வந்து ஒரு க்ரௌன் மாதிரியே ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. இந்த பட்டனை வந்து ஒரு டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன் வேக் பண்ணிக்கலாம். அது போய் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போய் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயோ இல்லைனா ஏதாவது ஒரு மெனுக்குள்ளேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடில் உள்ள இந்த பட்டனை டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் கொண்டு போயிருது. இது போக இந்த வாட்சுக்கு வந்து 280 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. ஓரளவு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது அவுட்டோர் கண்டிஷன்லையும். மற்றபடியாக நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோட நீங்கள் பேர் பண்ணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் கான்டாக்ட்ஸ், அதாவது கால்ஸ்லாம் பேசுகிறதுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் சிங்க் பண்ணுற மாதிரி பல விதமான விஷயங்களை இதில் பண்ணலாம். மற்றபடியாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 1 by 1 பல விதமான செட்டிங்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னீங்க கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரைட்னஸ், அதாவது 280 நிட்ஸ் வரையும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. இண்டோர் கண்டிஷன் அவுட்டோர் கண்டிஷன்லையும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுபோக ஸ்லீப் மானிட்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற செட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றப்பட நீங்கள் வந்து உங்கள் வாட்சில் வந்து டைம் காட்டினதுக்கப்புறம் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். இது போக டிஃபால்ட்டாக உள்ள சில வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஒருவேளை உங்களுக்கு இது பத்தல நினைச்சாலும் 120க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் க்ளவுட் மூலமாக அப்டேட் பண்ண முடியும். அதாவது ஆப்பில் நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது மூலமாக 120க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக டிஃபால்ட்டாக உள்ள வாட்ச் ஃபேஸஸ் போக அடிஷனலாக க்ளவுடில் வந்து பல விதமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான கேட்டகரிஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் செட் பண்ணி வைக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெனு. இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன மாதிரியான மெனு உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் வேக். இதை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் கையை வந்து தூக்கி காட்டுறீங்களோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்சில் வந்து டைம் காட்டும். இந்த ரிஸ்ட் வேக் சென்சர்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு சொல்லணும். எப்போல்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டை வந்து லிஃப்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து கிளாக் ஃபேஸை நமக்கு காட்டுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மற்றும் அதோட இன்டென்சிட்டி வந்து கூட்டுறதுக்கு, அதாவது ரிங் வால்யூமை கூட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக, மீடியமாக, ஹையாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட முடியும். அதுபோல் லோ பவர் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. டிஎன்டி மோடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகிற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மீடியா ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ப்ளூடூத் காலிங்காக வச்சுருக்காங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர்லாம் யூஸ் பண்ண முடியாது வாட்சில். அது வந்து வாட்சை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில குயிக் மோடு வருது. அது மூலமாக நீங்கள் வந்து மெனுஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து அது மூலமாக ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசெண்ட் கால், அது போக டயல் பேட், அது மட்டும் இல்லாமல் கான்டாக்டை சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக நம்பர் டேப் பண்ணியோ இல்லைனா வந்து கான்டாக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணியோ நீங்கள் வந்து கால்ஸ் இதில் பேசலாம். கால்ஸ் பேசும்போது அதுலேருந்து வந்த வால்யூம் சவுண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு வாட்ச்லேருந்து பேசுகிறாங்கங்கிற மாதிரியாக வந்து சவுண்ட் குவாலிட்டி லோவாக வந்து ஃபீல் ஆகல. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான சவுண்ட் வந்து அது வந்து கிடச்சிச்சு. பேட்டரி லைஃப் பற்றி பேசும்போது இந்த வாட்ச்லேருந்து கிட்டத்தட்ட அசால்ட்டாக 7 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு நார்மல் யூசேஜில். ஒருவேளை ப்ளூடூத் காலிங் நீங்கள் எனேபிள் பண்ணிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3லேருந்து 4 நாள் வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கலாம். குறிப்பாக சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நார்மல் யூசேஜில் ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணாமல் இருக்கும்போது 15லேருந்து 20% குறையுது. அதே ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிச்சிங்கன்னா ஒரு 25% வந்து ஒரு நாளைக்கு வந்து குறையுது. அதே பேட்டரி சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடியாக வாட்சோட ஸ்க்ரீனை லெஃப்ட் சைடு பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட் ஆப்ஷன் வந்து காட்டுது. அதில் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபால்ட்டாக மெனுவில் உள்ள ஆப்ஷன் தான், அது வந்து சைடில் வந்து ஆன் ஆகி வந்து செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் உள்ள மெனுஸை பற்றி பார்க்கலாம். என்னெல்லாம் மெனுஸ் இருக்குது, அதில் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணலாம், என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது இந்த மெனு வியூ. ஒருவேளை நான் வந்து சொன்னேன்ல ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி மெனு ஆப்ஷன்ஸ் வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து முதல்ல ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது என்ன மாதிரியான ஸ்டெப் கேல்குலேஷன், அது மட்டும் இல்லாமல் கேலரிஸ் எவ்வளோ பேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன்னா அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே இதில் தெரியும். அதுபோல் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டரிங் பொறுத்தவரையும் நான் வந்து கரெக்டாக தூங்கியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து இது மூலமாக மானிட்டர் பண்ணலாம். 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர். இது வந்து சென்சர் வந்து ட்ராக் ஆகிற கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. குறிப்பாக நான் தூங்குற நேரங்களில் கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக தெரியுதோ அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஃபீல் வருது. மற்றபடியாக வந்து இசிஜி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆஃப் ஈக்குவல் ஆகிட்டாக இருக்குது. ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றபடியாக பார்த்திங்கன்னா அடுத்ததாக நமக்கு வந்து இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். அதாவது பல விதமான எக்ஸசைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான எக்ஸசைஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப் வந்து போயிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் பேன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க முதற்கொண்டு எல்லா விஷயங்களும், குறிப்பாக ஹார்ட் ரேட் சென்சர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு காட்டிடுது. ஸோ அதன் மூலமாக உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ட்ராக் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண மோட்ஸ் எல்லாத்தையும் அதில் பார்க்கலாம். இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. மூணாவதாக SpO2 சென்சர், அதாவது பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சென்சர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப அக்யூரேட்டாக இருந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிமீட்டரில் என்ன லெவல் கொடுக்குதோ அதே லெவல் இதுலேயுமே வருது. ஸோ இது மூலமாக உங்களை ஆக்சிஜன் லெவல் ட்ராக்கிங்கை நீங்கள் வந்து பண்ணிக்கிட முடியும். அடுத்த ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் ஒரு சென்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் ட்ராக்கிங்கும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் போக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் சைடில் நார்மலாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி கீயும் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கிட முடியும். இதுபோல் ஃபோன் கூட சிங்க் பண்ணும்போது நீங்கள் வந்து வெதரும் இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது மெசேஜஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மூலமாக SMS வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமரா ஷட்டர் பட்டன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து சிங்க் பண்ணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா உங்கள் வாட்ச் மூலமாகவே ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் இந்த ஆப் மூலமாக. ஸோ இது மாதிரியாக யாருக்கும் தெரியாமலே ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. அதுபோல் மியூசிக் பிளேயர் ஆப்ஷனும் இருக்குது. டேட்டா வந்து ஃபோன் கூட சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு மியூசிக் ஆப்பையும் நீங்கள் வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் லங்ஸை வந்து பலப்படுத்துறதுக்கு இது மாதிரி பலவிதமான உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் உள்ளே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏஐ வாய்ஸ் ஆப்பும் உள்ளே கொடுக்குறாங்க. அதாவது ஏஐ டேரெக்டாக உங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் அல்லது சிரி மாதிரியான அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் ஆப்ஷனும் உள்ளே கொடுக்குறாங்க. டைமர் ஆப்ஷன் கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரியாக என்ன டைமரில் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் போகிற மாதிரியாக வந்து பலவிதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி டைம் மானிட்டரிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலாரமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வைப்ரேஷன் மற்றும் சவுண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எழுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்சுரல் ட்ராக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிளாக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இதை வந்து கிளாக்கை வந்து நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாக்கும் பார்க்கலாம். அதுபோல் ஃபோனை எங்கேயே தொலைச்சிட்டிங்கன்னா ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷனும் இருக்குது. அது மூலமாக வந்து ஃபோனை வந்து ரிங் அடிக்கிற மாதிரியாக வந்து பார்க்க முடியும். அது மூலமாக ஃபோன் வந்து எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். கேல்குலேட்டர் இருக்குது. இதுபோல் சில கேம்ஸும் உள்ளே கொடுக்குறாங்க. கேம்ஸ் வந்து பெருசாக ஸ்மார்ட் வாட்சில் யாரும் விளையாட மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்கிறதுக்காக ஒரு கேம் உள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடியாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேவரட் ஆப்ஷனில் வந்து இதுமாதிரி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பல விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுது. இது போக உங்கள் ஃபேவரட் அடுத்த ஆப்ஷன்ஸ் வேணும் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த வாட்சில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்சில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹை கிளாஸான ஒரு வாட்சை கட்டின ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டயல் வந்து நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடியாக பிரைட்டான டயல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் பெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிய தான் செய்யும். வியர் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ட்ராக்கிங் மாதிரியான சில விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கு. பேட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ரேட் சென்சர் சில நேரங்களில் கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக வருதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் டைம். அதாவது இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல் சார்ஜாக இருக்குது. இதுவோ ப்ளூடூத் காலிங்கில் வந்து நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கொடுக்கல. இது ஒரு சின்ன நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த பட்ஜெட் ப்ரைஸில் ஓரளவு டீசெண்டாக பார்க்கக்கூடிய இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபயர்போல்ட்டோட இந்த ஃபோனிக்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பைலிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இந்த வாட்சை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.